இந்த உலகம் நாம் வாழற பூமி இல்ல, இது விரோஷா கண்டம். அதுல இருக்கும் சக்தி நாடுகளில் மிகவும் பயங்கரமா இருந்தது அக்னி நாடு. அந்த நாட்டுல பிறந்தவங்க தீய மட்டும் இல்ல, தீயையே கட்டுப்படுத்தும் சக்தி கொண்டவர்கள். அந்த நாட்டின் வாரிசுதான் இளவரசன் அர்ஜுன். பிறந்த நாளிலிருந்தே அவனை ஒரு விஷயத்துக்கு மட்டும்தான் தயார் பண்ணினாங்க, வீரனாகணும். ஆனா விதி வேற மாதிரி இருந்துச்சு. ஒரு நாள் அரண்மனை முழுக்க தீ பிடிச்சது. அந்த தீ சாதாரண இல்ல, யாரோ உருவாக்கின தீ. அந்த இரவு அர்ஜுனின் அம்மா அவன் கண் முன்னாடியே சாம்பல் ஆயிட்டாங்க. அதுக்கு பிறகு அர்ஜுன் மாறிட்டான். அவன் உள்ளே இருந்த சக்தி மெல்ல மெல்ல குறைய ஆரம்பிச்சது. மக்கள் அக்னி நாட்டின் வாரிசா, இவனா? அவமானம் அவனுக்கு பழக்கமானது. அவன் தந்தை மன்னர் வீராதேவன் கூட ஒரு நாள், நீ என் மகன் இல்லைன்னு சொல்லணும்னு தோணுது. அந்த ஒரு வார்த்தை அர்ஜுனை உள்ளுக்குள் உடைச்சது. ஆனா இப்போ நிலைமை இன்னும் மோசம். 3 நாடுகளின் கூட்டுப்படை அக்னி நாட்டை தாக்க வருது. இன்னும் 7 நாட்கள் தான் இருக்கு. அந்த நேரத்தில் ஒரே ஒரு வாய்ப்பு, அக்னி சக்கர தேர்வு. இந்த தேர்வுல ஜெயிச்சவனால மட்டும்தான் நாட்டை காப்பாத்த முடியும். அதுக்காக தான் பல ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் களம் இறங்குறான் அர்ஜுன். இங்கிருந்து மெயின் ஸ்டோரி ஆரம்பம். மொத்த அரண்ய தேசமும் உன் தோல்வியை பார்க்க காத்திருக்கிறது. ஒருவேளை நீ உயிரோட திரும்பி வந்தா நீ கேட்டதெல்லாம் கிடைக்கும். ஆனா தோற்றுட்டா உன் பெயரை அழிச்சு விடப்படும். தீயை கட்டுப்படுத்தும் அந்த அரக்கனை அர்ஜுன் எப்படி வெல்ல போறான்? 1000 பலத்துக்கு சமமான அந்த அக்னி கோலம் ஒரே கையால தூக்குவானா? தன் தந்தை முன்னாடியே அவமானப்பட்டவன் இப்போ அதே உலகத்துக்கு முன்னாடி வீரனாக நிரூபிப்பானா? நீ ஜெயிச்சா ஒரு நாள் மட்டும் நான் உன்னோட வரேன் என்று சவால் விட்டாள் இளவரசி நிராயா. உன்ன மாதிரி ஒருத்தன் ஜெயிக்கிறதா? அது நடக்காது.